எஸ் மக்களே, பிக் பாஸ் ப்ரோமோ 3 வந்துருச்சு. கண்டினியூ ஆகும் திவாகர் அட்ராசிட்டிஸ் தான். அந்த சிட்டு நம்ம முதல் ப்ரோமோவில் பார்த்தோம் இல்லையா, அதே தான். அந்த சிட்டு கொடுத்து சொல்லியிருக்காங்க. விக்ரம்க்கு ஒரு சீட் வருது, இந்த மாதிரி இவங்களுக்கு 10 பைசா கொடுத்தா போதுன்னு வருது. அவர் திவாகரை சொல்லிட்டாரு போல் இருக்கு. உடனே திவாகர் வந்து விக்ரம்க்குலாம் ஒன்றுமே தெரியாது, டிப்ளமசியாக விளையாடுறாருன்னு எழுந்து கத்துறாரு. அதே மாதிரி இவர் எஃப்ஜேவும் திவாகர் தான் சொல்லியிருந்திருக்கணும். அதே மாதிரி எஃப்ஜே ஏதோ ஒரு வார்த்தை சொன்னார், ஏதோ சம்திங் நோஞ்சா மாதிரி இருந்துக்கிட்டு இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி ஏதோ பாடி ஷேமிங் பண்ணுற மாதிரி மார்க் பண்ணுற மாதிரி ஏதோ சொன்னார். அதுக்கு எஃப்ஜே வந்து ஒரு பிளாக் ஃப்ளிப் அடிச்சு காமிச்சு, நீ பண்ணுடா பாப்பா அப்படிங்கிற மாதிரி அவர் பண்ணி காமிச்சிக்கிட்டு இருந்தார். இதில் மறுபடியும் அந்த இடத்துலையும் சண்டை வழுக்குது, பெருசாகுது. இந்த தர்பூசணிக்கு ஓவராக போயிடுச்சுங்க. ரொம்ப எல்லை மீறி போயிட்டுருக்காரு அந்த ஆள் நேற்றுலேருந்து. இஷ்டத்துக்கு வார்த்தை விட இஷ்டம் பெரிய நியாய டேஷ்ன்னு நினப்பு மனசில் அப்படி நினச்சி தான் பண்ணிகிட்டு இருக்காரு. என்னமோ நம்ம எல்லாமே நியாயமாக கேட்குறோம் அப்படின்னு நினச்சிட்டு அவர் பேர் யாரெல்லாம் சொல்கிறாங்களோ எல்லாருக்கிட்டையும் சண்டைக்கு போயிட்டுருக்காரு போல் இருக்கு. ரணகலமாக இருக்க போது சாயங்காலம் அந்த டாஸ்க் முடிஞ்சோடனே. இப்போ லைவில் வந்து இந்த டாஸ்க்கு டேஸ்ட் பண்ணுற டாஸ்க் ஒன்று வந்திருக்கு, அந்த லக்ஸுரி டாஸ்க்கு. அதுக்கு வந்து 4 பேர் சூஸ் பண்ணுற இடத்துல இவங்க திவாகர் போகிறேன்னாரு, இவங்க வேண்டான்ட்டாங்க. அது அவங்களோட சாய்ஸ். ஓட்டு போட்டு தான் அந்த டீம்லேயும் சூஸ் பண்ணுறாங்க, பிக் பாஸ் டீம்லேயும் சூப்பர் டெல்ஸ் டீம்லேயும் ஓட்டு போட்டு தான் சூஸ் பண்ணியிருந்திருக்காங்க. எஃப்ஜேவும் சபரியும் ஒதுக்கிட்டாங்க, நான் வரல அப்படின்ட்டு. இப்போ கனி போகணுமா தர்பீஸ் போகணுமான்னு கேட்டால் கனி போகணும் தானே சொல்லுவாங்க, தர்பீஸ் போகணுன்னு யாராவது சொல்லுவாங்களா? எஃப்ஜே தரமான ஒரு கேள்வி கேட்டார். இப்போ வினோதா பாருவான்னு கேட்டால் அவர் கண்ணை மூடிட்டு அவர் பாரும் தானே சொல்லுவார். அப்புறம் இங்கே மட்டும் என்ன குரூப்பிசம்? அவர் பண்ணலையா குரூப்பிசம்? இவங்க குரூப்பிசம் பண்ணுறாங்கன்னா அவர் டர்ட்டி குரூப்பிசம் பண்ணுறாரு, இவங்களாவது நீட்டான குரூப்பிசம் பண்ணுறாங்க, பார்க்க முடிகிற மாதிரி குரூப்பிசம் பண்ணுறாங்க. அந்த ஆள் கண்ணில் பார்க்க முடியாத மாதிரி ஒரு கன்றாவையான குரூப்பிசம் பண்ணுறான். அவன்லாம் பேசக்கூடாது. மக்களை தர்பீஸ் நியாயமாக தான் கேட்டால் இவங்க கொடுக்கலான்னு யாராவது நியாயம் பேசிட்டு வரதா இருந்தால் அதுக்கெல்லாம் நான் ஆள் கிடையாது. அந்த தர்பீஸை பார்த்தாலே எனக்கு கடுப்பாகுது. எல்லாரையும் அசிங்கமாக பேசிட்டு திட்டிக்கிட்டு வாய்க்கு வந்த எல்லாரையும் ஒன்று சேர்த்து வச்சு பேசுறது, கண்டென்ட் பேசுறது, டர்ட்டி கண்டென்ட் பேசுறது. இவன் என்னமோ ரொம்ப உலக்கம் மாதிரி, இவனே ஒரு என்னவோ. எனக்கு அந்த ஆள் மேலே கொஞ்சம் கூட மரியாதை மக்களே. அவனுக்கு சப்போர்ட் என்னால் பண்ண முடியாது. அவனோட சப்போர்ட் யாராவது இருந்தீங்கன்னா ப்ளீஸ் வாக்கவே. பை பை.